கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இன்றைக்கும் எனக்காக அவர் என்கிற தலைப்பிலே என்னாகமம் 35வது அதிகாரம் 33வது வசனத்தை பற்றி நான் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள். இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. ஆமென். இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தமே இன்றி இரத்தம் சிந்தினவனுக்கு பாவ நிவர்த்தி இல்லை. பாவம் செய்தவனுடைய இரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய பாவம் செய்தவனுக்கு பாவ நிவர்த்தி இல்லை. ஆனால் உலகின் அத்தனை பாவிகளின் பாவங்களை நீக்குவதற்கு அவர்கள் சிந்த வேண்டிய இரத்தத்திற்கு பதிலாக சிலுவையிலே தனது சொந்த இரத்தத்தை சிந்தி நம் எல்லாருடைய பாவங்களையும் அவர் நிவர்த்தி செய்தார். ஆமென். சிந்தப்பட வேண்டியது நம்முடைய இரத்தம்தான். ஆனால் நமக்கு பதிலாக அவர் தனது சொந்த இரத்தத்தை இந்த பூமியில் சிந்தினார். அப்படி சிந்தினதின் நிமித்தம் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நிவர்த்தி பண்ணினார். நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, சர்வலோக பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் இருக்கிறார். ஆமென். அன்புக்குரியவர்களே, ஒரு மாபெரும் பரிமாற்றம் சிலுவையிலே நடந்தது. எது எனக்கு நடக்க வேண்டுமோ அவைகள் எல்லாம் அவருக்கு நடந்தது. எது அவருக்கு நடக்க வேண்டுமோ மகிமையும் கனமும் அதெல்லாம் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் சிலுவையில் ஏற்பட்ட மாபெரும் பரிமாற்றம். என் பாவத்திற்கான இரத்தத்தை நான் சிந்த வேண்டியது, ஆனால் எனக்கு பதிலாக வேறொருவர் சிந்தி இருக்கிறார் என்றால் யார் அதை செய்ய முடியும்? நான் செய்ய வேண்டிய வேலையை யார் செய்வார்? என்னுடைய அடிமை மாத்திரம்தான் செய்வான். ஆனால் இயேசு அதை செய்தார். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2:7 தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.